மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அரசு மற்றும் இராணுவத்தில் மிக உயர்ந்த பதவிகளில் இருந்து ஓய்வு பெறும் அதிகாரிகள் தங்கள் சுயசரிதை மற்றும் பணிக்கால அனுபவங்களை எழுதி புத்தகமாக வெளியிடுவதற்கு கால நிர்ணயம் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது. முன்னாள் இராணுவ தலைமை தளபதி MM நரவனே 4 Stars of Destiny என்ற புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகம் பாதுகாப்பு துறையின் ஆய்வின் கீழ் இருப்பதால் இன்னும் வெளியிடப்படவில்லை. சென்ற 2020ஆம் ஆண்டு கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்தியா மற்றும் சீன ராணுவங்களுக்கு இடையே நடந்த மோதல் குறித்து அந்த புத்தகத்தில் நரவனே எழுதியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அந்த புத்தகம் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசினார். கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் நடந்த மோதல் குறித்து அந்த புத்தகத்தில் இருப்பதாகவும், மோதல் நடந்தபோது பிரதமர் மோடியின் செயல்பாடுகள் குறித்து அந்த புத்தகத்தில் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் ராகுல் குறிப்பிட்டார். ராகுலின் கருத்துக்கு பல மத்திய அமைச்சர்கள் கண்டனம் தெரிவித்தனர். வெளியாகாத அந்த புத்தகமானது டிஜிட்டல் வடிவில் பரப்பப்பட்ட நிலையில் அது சட்டவிரோதமானது என்று பதிப்பு நிறுவனமான பென்குயின் ராண்டம் ஹவுஸ் இந்தியா கண்டனம் தெரிவித்தது. இந்நிலையில் ஓய்வு பெறும் ராணுவ அதிகாரிகளுக்கு கூலிங் பீரியட் என்ற முறையை மத்திய அரசு கொண்டுவர உள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதன்படி ஓய்வு பெறும் ராணுவ அதிகாரிகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அரசின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அமைதி காக்க வேண்டும். சில ஆண்டுகளுக்கு பிறகே தங்கள் பணிக்கால அனுபவங்கள் குறித்து புத்தகம் எழுதி வெளியிட முடியும் என்ற கொள்கையை மத்திய அரசு கொண்டுவர இருப்பதாக தெரிய வந்துள்ளது. அதை அரசாணை வெளியிட்டு அமல்படுத்த முடியுமா அல்லது நாடாளுமன்றத்தில் புதிய மசோதா கொண்டு வர வேண்டுமா என்பது குறித்து ஆலோசித்து விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்று மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர்.